ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம A1 டிவி. ஸோ நேருக்கு வெளியே வணக்கத்தோட நான் உங்கள் விஜய் மோகன்ராஜ் நம்ம டீமோட. ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்றைக்கி எங்களுக்குன்னு ஒரு புது ஆஃபீஸ் ஒன்று இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அக்ஷய் திருதி ஒரு நல்ல நாளை பண்ணிவிட்டு ஸோ ரொம்ப நாளாக நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து இன்றைக்கி நடந்திருக்கு இறைவனர்களால். ஸோ அந்த ஆஃபீஸ் ஓப்பனிங் முன்னாடி ப்ரீ ஒர்க் என்ன காமிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன பிளாகு. நம்ம நியூ ஆஃபீஸ் ஓப்பனிங் பிளாக் எப்படிலாம் வேலை செய்கிறோம் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டீம் எல்லாம் வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஆக்சுவலி காலையில் ஆக்சுவலி காலையில் வந்து 6 to 7 நேரத்தில் வர சொன்னாங்க. என்னை வந்து கரெக்டாக 5:45 நம்ம இந்த தம்பி வெள்ளை சட்டை போட்டிருக்கா அப்படி இல்லையா, இந்த பையன் தான். காலைல ஃபோன் பண்ணால் எதுக்கு ஃபோன் பண்ணானே தெரியாமல் நான் முழிச்சு பதற்றத்தில் தூங்கி எழுந்திரிச்சேன். ஸோ லேட்டாகி கிளம்பிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள் பனியனோட இவரும் வந்து நம்மளுடைய நண்பர், நம்ம பார்ட்னரு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து வீட்டிலேருந்து குட்டி பையன் அவர் பையனையும் கூட்டிகிட்டு வந்து அவனும் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். தம்பி உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? லட்சகன். ஹாய் சொல்லுங்கள். ஹாய், வெரி குட் பாய், சூப்பர். ஸோ வந்து நம்மளோட ஆஃபீஸ் வந்துட்டு புது ஆஃபீஸு. ஸோ இன்றைக்கி பார்த்துருக்கோம் இறைவனர்களால், எல்லாம் வல்ல இறைவனர்களால். ஸோ மக்களை பார்த்துட்ருக்கக்கூடிய மக்கள் நீங்களும் வந்து விஷ் பண்ணுங்கள். ஸோ நல்லபடியாக இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட பிஸ்னஸ் என்ன அப்படின்னாக்க அதாவது வந்து ஆல் பேங்க் லோன்ஸ் இன் ஒன் ரூஃப். ஆல் பேங்க் லோன்ஸ் இன் ஒன் ரூஃப் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கான்செப்ட்டு. ஸோ வந்துட்டு உங்களுக்கு அதாவது ஹவுசிங் லோன், பிஸ்னஸ் லோன், பர்சனல் லோன், கார் லோன், வெஹிக்கிள் லோன், உங்களுக்கு என்ன மாதிரியான லோனாக இருந்தாலும் சரி எல்லா லோன்ஸுமே இங்கே நம்மளுடைய ஆஃபீஸில் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய கம்பெனியில் எல்லா லோன்ஸுமே லோன் சம்மந்தமானது. அது மட்டும் இல்லாமல் இடம் வீடு வாங்க விற்க அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் ஒர்க்ஸு, அப்புறமேட்டுக்கு கன்சல்டன்சி, எல்லா விதமான ஒர்க்கும் எல்லாமே பண்ணுவோம் நம்மளுடைய ஆஃபீஸில். ஸோ ரொம்பவே சூப்பராக பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய ஒர்க்கு நம்ம ஆஃபீஸில் என்ன அப்படின்னாக்கா A to Z கிட்டத்தட்ட வந்துட்டு எல்லா ஒர்க்கும் நம்மளோட ஐடியா மக்களே. A to Z எல்லா ஒர்க்குமே பிளான் பண்ணுற மாதிரி ஐடியா. ஸோ இங்கே உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க்கு என்ன வேணும்னாலும் நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லுங்கள். நாங்கள் சூப்பராக பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். எங்களுக்குன்னு ஒரு சர்வீஸ் சார்ஜ் எடுத்துகிட்டு அதை வந்து மார்க்கெட்டில் உங்களுக்கு வேறு யாரும் தர முடியாத கம்மியான ப்ரைஸில் நாங்கள் பண்ணி கொடுப்போம் மக்களே. ஸோ அதான் எங்களுடைய பிளான், எங்களுடைய இது எல்லாமே. ஸோ உங்கள் வீட்டுக்கு என்ன உங்களுக்கு ஒரு வீடு கட்டணுமா, வாஸ்து முறைப்படி சூப்பராக பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியான வீடு, தரமான வீடு நாங்கள் கட்டித்தரோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்கள் வீட்டில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனு ஒன்று நடத்தணும், உங்களால் பிளான் பண்ணுறதுக்கு ஸோ உங்களுக்கு டைம் இல்லை, அதை பிளான் பண்ணி கொடுக்க ஒரு நல்ல பிளானர் வேணும்னாக்கா அதையும் நாங்கள் பண்ணுவோம். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ உங்கள் வீட்டில் இல்லை எல்லாம் பண்ணிக்கணும், எங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வீடியோகிராஃப் மட்டும் எடுத்து கொடுக்கணும், அதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோ வீடியோகிராஃபு பண்ணி கொடுக்குற டீம் வேணும்னா அதுவும் நம்ம பண்ணுறோம். உங்களுக்கு ஒரு ட்ராவல்ஸ் ஏஜென்சி வேணுமா அதுவும் நம்ம பண்ணுறோம். A to Z மக்களே உங்களுக்கான எல்லா சர்வீஸும், மேன் பவர் சர்வீசஸ் எல்லாமே நம்ம பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய மெயின் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லோன் கன்சல்டன்சி. ஸோ ஆல் பேங்க் லோன் இன் ஒன் ரூஃப், அதுதான் நம்மளுடைய இது. ஸோ நம்மளுடைய தாரக மந்திரமே சொல்யூஷன் ஃபார் ஆல் யுவர் நீட்ஸ். சொல்யூஷன் ஃபார் ஆல் யுவர் நீட்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ மக்கள் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய மேலான நல்ல ஆதரவை வழங்கணும். ஸோ இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி வந்து ஸோ எங்களுடைய நியூ ஆஃபீஸ் ஓப்பனிங் செராமனி. ஸோ அதான் ஸோ நியூ ஆஃபீஸ் ஓப்பனிங்குடைய இந்த நிகழ்ச்சி. நமக்கு வந்திருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட்டு இவர் தான். இன்றைக்கி எங்களோட சீஃப் கெஸ்ட் இவர் தான். இவரை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ த க்யூட் பாய். ஸோ இங்கே நம்ம டீம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் விளாக் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அடுத்து போய் நான் வந்து அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அடுத்து வந்து பூஜை போடுறதை கண்டிப்பாக பண்ணுவோம் மக்களே. இங்கே நம்ம பூஜைக்கு உண்டான வேலைகள்லாம் அப்படியே சூப்பராக ப்ரிப்பேராக போயிட்டுருக்கு. ஸோ அதான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சாமிக்கு பூமாலெல்லாம் போட்டுட்ருக்காங்க. அதுக்கு வந்து டெக்னிக்கலாக வந்துட்டு நம்ம சாரதியை வந்து பெரிய ஐடியா சொல்லிகிட்டு இருக்காரு. இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம், மெஷர்மெண்ட்டு கால்குலேஷன்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு. ஸோ போயிட்டுருக்கு, கிட்டத்தட்ட எல்லாமே ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. ஸோ நம்மளுடைய இந்த ஆஃபீஸ் ஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்காக மாயில எல்லாமே காலையில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு அரேஞ்ச் பண்ணி கட்ட போகிறோம். ஸோ நம்மளுடைய அழைப்பை ஏற்று நம்மளுடைய ஃபங்க்ஷனுக்கு பில்டிங் ஓனர் அண்ணன் வந்து காலைல நேரத்தில் கிளம்பி வந்துட்டார். ஆனால் வணக்கங்கண்ணா, ரொம்ப நன்றி உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும். தேங்க்யூண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்ஸ்ண்ணா வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சி ஃபுல்லாக எங்களுடைய இந்த நியூ ஆஃபீஸ் ஓப்பனிங் தான். ஸோ நம்மளுடைய இது ஆல் பேங்க் லோன்ஸ் இன் ஒன் ரூஃப், அதுதான் நம்மளுடைய கான்செப்டே மக்களே. ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவை வழங்கணும், நல்லா விஷ் பண்ணுங்கள். ஸோ
ஸோ உங்களுக்கு தேவையானது என்ன விதமான லோனாக இருந்தாலும் சரி, ஹோம் லோன், பிஸ்னஸ் லோன், பர்சனல் லோன், என்ன மாதிரி லோனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வந்துட்டு இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுறோம், எல்லாம் உங்களை நம்பி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு இந்த லோன்ஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இங்கே எல்லா சர்வீஸுமே பண்ணுறோம். A to Z, ஆல் யுவர் நீட்ஸ் எல்லாமே, ஆல் யுவர் நீட்ஸ் எல்லாமே வந்து இன் ஒன் ரூஃப் மக்களே. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா விதமான பேங்க் லோன், கன்சல்டன்சி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் A to Z ஃபார் எல்லா ஒர்க்குமே மக்களே. ஸோ அடுத்து பூஜை பண்ண போகிறோம். இன்றைக்கி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் டீம்லாம் வர இருக்காங்க. எல்லாரையும் உங்களுக்கு கொண்டு நான் காமிக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். அப்படியே நம்மளுடைய நம்ம A1 TV சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க மக்களே, தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு மாயில கட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து பெரிய ஒரு மெஷர்மெண்ட் ஒர்க்கே போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ லென்த்து கை வேணும், எவ்வளோ மாயில வேணும், இது எல்லாமே நாங்கள் டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக பண்ணோம் மக்களே. ஏற்கனவே ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் எப்படி பண்ணுங்கிறதெல்லாம் பெருசாக பிளான் பண்ணல. இப்போ திடீர்னு காலையில் வந்துட்டு தான் ஞாபகம், ஐயோ மாயில கட்டணுமே மறந்துட்டோமேனு. அப்புறம் சொன்னோம், டப்புன்னு அது எடுத்தாச்சு. பூஜை ஜாமான்லாம் இவ்வளோ சூப்பராக வாங்கியிருப்பாங்கன்னு நானே நினைக்கல. ஸோ இது எல்லாமே நான் ஒன்றுமே கூட போய் பிளான் பண்ணல மக்களே, வாங்கல. ஸோ எல்லாமே சூப்பராக வாங்கியிருக்காங்க. இந்த பிறகு நம்ம ஸ்வீட் வைக்கணும், நம்மளுடைய கலாச்சாரம் என்ன, ஸ்வீட்னாலே பொட்டுக்கல்ல சக்கரை வைப்போம், அது வாங்கியிருக்காங்க சூப்பராக. சாமி ஃபோட்டோக்கு பூ எல்லாம் சூப்பராக வாங்கி அதெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. வாழைப்பழம் ஃபுல்லாக ஒரு சீப்பு, எலுமிச்சம்பழம், செம்பருத்தி பூ செம்ம சூப்பர். இது தேங்காய் உடைக்கிறதுக்கு முக்கியமான எக்யூப்மெண்ட் வேணும் இல்லையா, அது சொல்லவே இல்லை, மறந்துட்டோம்னு நினச்சேன். ஆனால் அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுதான் எல்லாமே கருத்துமாக இருக்கக்கூடிய பீப்புள். ஸோ நல்ல பீப்புள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதை பார்க்கக்கூடிய மக்கள் நீங்கள் உங்களுடைய ஆதரவை வழங்கணும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி லோன், உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களுடைய காண்டாக்ட் நம்பர், டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான லோன்ஸ் எதுவாக இருந்தாலும் உங்களை கூப்பிடலாம். எல்லா விதமான லோன்ஸுமே நம்ம வந்து இங்கே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் எங்கேயுமே தேடி அலைய வேண்டியதில்லை. ஸோ இதில் வந்து எந்த விதமான மறைமுக கட்டணமும் கிடையாது, கிட்டன் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு பெஸ்ட் சர்வீஸ் பண்ணித்தரோம். ஸோ அதுக்கு எங்களுக்கு ஒரு மினிமம் சர்வீஸ் சார்ஜ் மட்டும் மக்களே. ஸோ அதில் வந்து நீங்கள் என்னென்னாக்கா நேரடியாக பேங்க் போய் ஒரு லோனுக்காக எஃபோர்ட் எடுத்து அலைஞ்சிங்க அப்படின்னா அதுக்கு ஆகக்கூடிய நேரத்தை நாங்கள் மிச்சம் பண்ணி கொடுப்போம். ஸோ உங்களுக்கு எந்த பேங்க்குக்கு போனால் எந்த பேங்க்கில் லோனை வந்து ஈஸியாக வந்துட்டு ஒரு கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுக்குறது தான் எங்களுடைய ஒர்க் மக்களே. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாருமே லோன் வாங்கலாம், எல்லா பேங்க்லேயுமே போனால் லோன் வாங்கலாம். ஆனால் எல்லாருக்கும் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் பேங்க்கு, நேஷனலைஸ் பேங்க்கு அந்த மாதிரி இடத்துல பண்ண முடியாது. ஒருத்தருக்கு ஒரு இன்கம் ப்ரூஃப் இருக்கும், ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபைலுக்கு அவங்க பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க. ஐடி ஃபண்டாக பண்ணுவாங்க. ஐடி ஃபைல் பண்ணலைனாக்கா வேறு பக்கம் லோன் பண்ணலாம். வீடு கட்டுறதுக்கு பிளான பொருள் இருந்தால் ஒரு பக்கம் லோன் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு பக்கம் லோன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான வந்துட்டு நிறையா இருக்குது. ஸோ எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான பேப்பர்ஸ் இருக்காது. சில பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பாங்க, அவங்களுக்கு சேலரி ஸ்லிப்லாம் இருக்கும். ஆனால் வந்துட்டு நம்ம ப்ரைவேட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு மாதம் சம்பள ஸ்லிப் வராது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சம்பளம் கையில் தான் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளை ஈஸியாக வந்துட்டு ஒரு பேங்க்லேயே நம்ம லோன் பண்ணி கொடுப்போம். ஸோ அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா நம்ம வந்து ரெகுலராக நாங்கள் வந்து பேங்க்குக்கு பிஸ்னஸ் ரெகுலராக கொடுக்கறதுனால எங்களுக்குன்னு ஒரு சில ஆஃபர்ஸ் இருக்கும். ரெகுலராக நம்ம இவ்வளோ பிஸ்னஸ் கொடுக்குறோம், அதை பேஸ் பண்ணி எங்களுக்குன்னு ஒரு ஆஃபரு அதெல்லாம் கொடுப்பாங்க. அதை வந்து நாங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணி கொடுப்போம் மக்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் நேரடியாக போனால் உங்களுக்கு ஆகிற எக்ஸ்பென்சஸை விட கம்மியான எக்ஸ்பென்சஸில் ஒரு நல்ல பெஸ்ட்டு சர்வீஸ் நம்ம பண்ணித்தரோம். ஸோ அதுதான் நம்மளுடைய நோக்கமே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி லோன் வேணுனாலும் சரி, ஸோ நீங்கள் வந்து நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணலாம் மக்களே. தொடர்ந்து இன்னும் ஃபுல்லாக டீட்டெயிலாக அப்பப்போ நம்மளுடைய கஸ்டமர் ப்ரொஃபைல் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் நம்ம சேனலில். ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய இந்த நியூ ஆஃபீஸ் ஓப்பனிங்கான ஒரு சின்ன ப்ரீ ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ என்னென்னாக்கா ஆக்சுவலி நாங்கள் காலையில் நேரத்தில் வரதா பிளானு. நான்லாம் கொஞ்சம் தூங்கிட்டேன். என்னை 6 மணிக்கு அவங்க ஃபோன் பண்ணி எழுப்பி விட்டாங்க. இல்லைனாக்கா நான் இன்னும் லேட்டாக வந்திருப்பேன் மக்களே. ஸோ வந்து அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் ஒர்க் பண்ணாமல் விளாக் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள். ஸோ மாயிலைக்கான ஒர்க்குக்கு போயிட்டே இருக்குது. ஸோ நம்மளுடைய சீஃப் கெஸ்ட்டு நம்ம குட்டி பையன் அண்ணன், பில்டிங் ஓனர் அண்ணன் எல்லாம் வந்து வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் மேலும் நான் பேசிகிட்டு இருக்காமல் போய் கண்டினியூ அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி டக்குன்னு பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆமாம், நான் கிளம்புறேன். அடுத்து பூஜையை பார்ப்போம் மக்களை. சரி, ஆமாம் மக்களே, காலையில் நானும் லாக் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நானும் ஒரு வேலை செய்யணும் இல்லையா, அதுக்காக. ஸோ மாயில கட்டுறோம், முக்கியமான வேலை. ஸோ மாயில கட்டுறதுக்கு எனக்கு அந்த சைடு கேள்வி பண்ணுறது யாருனாக்கா நம்ம பில்டிங் ஓனர் இருந்தேன். ஸோ நேரத்தில் நம்ம ஃபங்க்ஷனுக்கு கெஸ்ட்டாக வந்தார்.
இப்போ அவரே வந்து நமக்கு வந்துட்டு மாநிலத்தில் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அண்ணனுடைய உயர்ந்த உள்ளத்துக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. நேரத்தில் வந்து எங்களுக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா இவர் மாதிரி அண்ணன் மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனு ஒரு நல்ல மனிதர் வந்து நான் என்னுடைய இதை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. ஸோ அவர் வந்து மாயன் அவர் கையால் கட்டி கொடுத்ததே எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயமாக நினைக்கிறோம். ஸோ அண்ணனை போல் நாங்களும் வந்துட்டு சமுதாயத்தில் ஒரு நல்ல எண்ணத்தோட நல்ல ஒரு பெரிய ஆட்களாக வளரணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் வாழ்த்துங்க. ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு விஷயம், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்போடு எனக்கு ஃபீல் ஆகுது. சூப்பர், ஆனால் ரொம்ப நன்றிங்கண்ணா, தேங்க்ஸ்ண்ணா, சூப்பர். ஸோ இவ்வளோ தூரம் வந்தது மட்டும் இல்லாமல் கூட வந்து எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் மக்களே. தொடர்ந்து போகலாம், வாங்க பூஜை பார்க்கலாம். ஓகே மக்களே, அப்படியே பூஜை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ சுவாமிலாம் சூப்பராக அழகாக அலங்காரம் பண்ணி அழகாக அருமையாக அலங்காரம் பண்ணி சுவாமிக்கு பூவெல்லாம் வச்சு சந்தன குங்குமம்லாம் வச்சு செம்ம சூப்பராக அருமையாக அலங்காரம் பண்ணி நான் முன்னே சொன்னேன் இல்லையா, பொட்டுக்கடலை நாட்டு சக்கரை ஸ்வீட்லாம் வச்சு சூப்பராக பூலாம் வச்சு ரொம்ப அழகாக எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. சாமி கும்பிட போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட சாமி கும்பிட ஆரம்பித்து பாதி வேலை நடந்துருக்கு. ஸோ சூடம்பத்தி சாம்பிராணி எல்லாம் இது பண்ணியாச்சு. இல்லை, நம்மளுடைய ஆஃபீஸ் ஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்கு வருகை தந்திருக்கும் விருந்தினர்கள் அனைவரையும் நம்ம டீம் சார்பாக வருக ஆனால் முன்னாடி வாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்றோம். மக்களாகிய உங்களை தான் கூப்பிட்றேன் மக்களே, வருகன்னு. ஸோ நீங்கள் எல்லாருமே கலந்துக்கோங்க, அப்படியே சாமி கும்பிடுங்க. ஸோ எங்களுக்காக வேண்டிக்கோங்க. சாரி, இது தேங்காய் ஒடி தேங்காய் தண்ணியிலே நீர் விழாவும் கையில் குடுமையை பிச்சுட்டு மொபைலில் சாயம் போட்டு கொடுக்கும். கையில் சார்
நல்லபடியாக இருக்கும். அப்படி சேர்ந்து இல்லைங்க சார் இதெல்லாம் நாகராஜா கிட்ட போகணும். ஆனால் ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. இவ்வளோ தூரம் வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. மனசார ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இடம் கொடுத்தது இல்லாமல் இவ்வளோ தூரம் காலையில் எங்கள் கூட வந்து இருந்து ரொம்ப நேரமாக அண்ணன் காத்திருந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. மாலையெல்லாம் கட்டி சாமி கூப்பிட்டு வாழ்த்திருக்காங்க. ரொம்ப நன்றி அவங்களுக்கு. ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ். நன்றிங்க.